தமிழ்ல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் பண்ண சாமியார் எனக்கு பழைய கடன் நெறையா இருக்கு. பிரச்சனை தாங்க முடியல அப்டின்னா, அதுக்கு அவர் சொன்னாருன்னா, புதுசா கடை வாங்கு அப்டின்னு. என்ன சாமி சொல்றீங்க அப்டின்னா, புதுசா கடை வாங்குனா புது பிரச்சனை வந்துருச்சு அப்டின்னா, பழைய பிரச்சனை உனக்கு பெருசா தெரியாது அப்டின்னு. அதே மாரி நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அது சால்வ் பண்ணிட்டு, சரி பண்ணிட்டு பண்றதுக்கு என்ன வழி அப்டின்னு பார்க்க, புது பிரச்சனை நம்மளே மாட்டிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை. அது எப்படி சரி பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன். அத விட்டுப்புட்டு சோசியம், சாதகம், பரிகாரம் அப்டின்னு பண்ணும்போது, இது அவங்களுக்கு லாபகரமா அமைஞ்சிரும். அதனால அவங்க லாபம் சம்பாதிக்க நம்மள புது வழிகள்ல ஏற்படுத்தி, புது பிரச்சனைகள ஏற்படுத்திறாங்க. இப்ப அவங்கனால அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும்னு எப்படி நம்புறீங்க அப்படின்னு தெரியல. அவங்க பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும்னா, அவங்களே அவங்க பரிகாரத்த பார்த்துக்கிட்டு ஒரு கோடீஸ்வரன் ஆயிரலாம். இதுக்கு 5க்கும் 10க்கும் நம்மள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் YouTubeல பார்த்தீங்கன்னா, சோசியம், சாதகம்னு சொல்லிட்டு YouTubeல போடுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கடைசியில வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு 5, 10 கிடைக்கும் அப்படிங்கிறனால தான். அதனால பார்த்தீங்கன்னா, உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது என்ன அப்படின்னு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அத சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, சரி பண்ண முடியும். அடுத்த ஆள் நம்புனீங்க அப்படின்னா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும். அதனால உங்க பிரச்சனை என்னன்னு சரி பண்ணறதுக்கு முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.